வணக்கம். ராம ராம ஜெய ராஜாராம், ராம ராம ஜெய சீதாராம். இன்றைய தலைப்பு: ராமர் இருக்கும் இடம் அயோத்தியே. சுமித்திரையின் வார்த்தைகள்: தம்பியாக அல்ல, தொண்டனாக செல். ராமாயணத்தில் முக்கியமான தருணத்தில் ராமர் 14 வருட வனவாசத்தை கேட்ட பரதன் மிக வேதனை அடைந்தார். பரதன் ராமன் ஆட்சியை சிம்மாசனத்திலிருந்து விலகி வனத்திற்கு அனுப்பியதை தன்னால் சமாளிக்க முடியாமல் மிகவும் வேதனைப்பட்டார். குற்றவாளியாகவும் கருதினார். தன் அண்ணனான ராமனுடன் பரதன் வனத்திற்கு சென்று இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அப்பொழுது தாயாகிய சுமித்திரை பரதனிடம் மிக ஆழமான கருத்தை ஒன்று சொன்னார். நீ தம்பியாக அல்ல, தொண்டனாக சென்று ராமனிடம் சேவை செய். தம்பியாக சென்று உன் உணர்ச்சியை வெளிப்படுத்த வேண்டாம். தொண்டனாக சென்று உன் தொண்டை செய். அந்த சேவைக்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று தாயார் கூறினார். அதை கேட்ட பரதன் தன் மனதில் தத்தம் செய்தனர். இதன் மூலம் பரதன் தன் அண்ணனான ராமனிடம் தொண்டனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அதை தன் கடமையாகவும் செய்தார். இதன் மூலம் சுமித்திரையின் அறிவும் பரதனின் ராம பக்தியும் வெளிப்படுகின்றன. நீர் உள எனின் உளமீனும் நீளமும் என்றான். லட்சுமணனுடன் ராமனும் சீதாவும் வனத்திற்கு சென்றார்கள். அப்போது ராமனுக்காக அயோத்தியை ஏங்கியது. ஆனால் லட்சுமணன் ராமனை உற்சாகப்படுத்தி சொன்னார். நீர் உள எனின் நீலும் நீளமும் உள. இதன் பொருள்: ராமனாக நீ எங்கிருந்தாலும் நீ சென்ற இடமெல்லாம் அயோத்தியே. நின் பிரிவிலும் சுடுமோ பெருங்காடு என்றாள் சீதா தேவி. சீதையின் இந்த வரிகள் ராமன் பிரிவால் அவளுக்குள்ளே எழும் வேதனையை வெளிப்படுகின்றன. வனவாசத்தின் போது ராமனின் பிரிவு பேருந்தியாக அவளுக்கு இருந்தது. சீதா காடுகளில் சுழற்சியிலும் பிரிவு என்பது மிகப்பெரிய வேதனையுடன் கூடியது என்று சொன்னாள். உரு அறியா பிள்ளை அழுத, மற்றவை என் சொல்ல, வள்ளல் வனம் புகுவான் என்றார் கம்பர். இது கம்பராமாயணத்தில் இருந்து வரும் ஒரு உணர்ச்சி மிக்க தருணம். ராமர் வனத்திற்கு செல்லும் போது அயோத்தியில் உள்ள மக்கள் மட்டுமல்லாமல் கருவில் இருக்கும் குழந்தையில் கூட வருத்தத்தில் இருந்ததாக கம்பர் கூறியுள்ளார். கானகமே, மிக விரும்பி நீ போகின்றாய். நீ துறந்த வளநகரை நான் துறந்து வானகமே போகின்றேன். தசரத மகாராஜா ராமனை காட்டுக்கு அனுப்பிய பின் அவருடைய மனநிலையில் ஒரு பேரழிவு ஏற்பட்டது. தசரதன் ராமனாய தன் மகனை இழந்த துயரத்தில் மூழ்கி வேதனையில் தன் வாழ்க்கையே முடித்து கொண்டார். நந்தியம்பதியீடை நாதன் பாதுகாம் செந்தமிழ் கோல்முறை. ராமன் விலகலின் போது பரதன் நந்தி கிராமத்தில் ராமனின் பிரதிநிதியாக ஆட்சி செய்தார். ராமரின் பாதுகைகளை சிம்மாசனத்தில் வைத்து பரதன் ஆட்சி நிர்வாகத்தை மேற்கொண்டார். இதன் மூலம் பரதனின் உண்மையான பக்தி, தியாகம், ராமனிடம் கொண்ட ஈர்ப்பு வெளிப்படுகிறது. இவ்வாறு ராமர் இருக்கும் இடம் எல்லாமே அயோத்தியே. ராம ராம ஜெய ராஜா ராம், ராம ராம ஜெய சீதாராம். நன்றி.